திமுக கூட்டணியில் இருந்து யாரும் வெளியேற மாட்டார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை, அண்ணாமலைக்கும் ஆர்பி உதயகுமாருக்கும் மத்தியில் என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை என்று கூறினார். திமுக இருக்கிற கூட்டணியில் இருக்கிற ஒரு சில கட்சிகள் வேறு இதுக்கு போறதா பரவலாக பேசிக்கிறாங்க. அது மாதிரி யாரும் போக மாட்டாங்க, எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. இந்த தேர்தலில் 2026 இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். சார், அதே போல் அண்ணாமலை வெளிநாட்டு பயணத்தால் தமிழகத்தில் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உதயகுமார் சொல்லியிருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பகைன்னு தெரியல. கொள்கை ரீதியான பகையா இல்லை வேற என்ன பகைன்னு ஒருவர் இப்போ ஒரு வாரமாக தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை போக விரும்பலை. அவர் போயிட்டு வரட்டும், அவருடைய பயணம் வெற்றி அடையட்டும், போயிட்டு வரட்டும், வந்து பேர் பேசுவோம். கார்த்தி சிதம்பரம் செல்வ பெருந்தகையை விமர்சித்த திமுக வர்த்தகர் அணியின் மாநில துணை செயலாளர் பாஸ்கர் சுந்தரத்தை திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மேடையிலேயே கண்டித்தார். சிதம்பரத்தை அடக்கி வைக்க வேண்டும். திமுக ஒன்றும் ஏமாந்தவன் அல்ல. செல்வ பெருந்தகை சில நேரத்தில் தவறாக பேசுகிறார். அதை விட நாம் அதெல்லாம் பேசுறேன், நான் கட்சிக்காரனை பற்றி பேசுகிறேன், பொது கொடுத்து பேசுகிற மாதிரி பேசுகிறேன். இதுதான் பெரிய செய்தியாக வரப்போகுது. செய்தியாக வரணும்னு பேசாதீங்க, கட்சி குழப்பப்படாதீங்க. மன்னிக்கிறேன், கட்சியில் எல்லாரும் ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட தொண்டர் இருப்பாங்க. அதனால வைத்தியர்களாக பேசுறேன்னா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.